பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. சூப்பர் கிளைமேட்ரா. இந்த கிளைமேட்ல இந்த லொகேஷன்ல எங்களை சுத்தி பார்க்க கூட்டு வந்தியா, உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரா பண்ணையா. சூப்பர். நம்ம பயங்கரமா மாட்டிக்கிட்டோம். முன்னாடி சூறாவளி இருக்குதப்பா பாருங்க. அத போவி டாக்டர் ஜட்கா, சீக்கிரமா திரும்பி போங்க. இல்லடா இந்த புயல்ல மாட்டி நாம எல்லாரும் சின்ன பின்னமா காணாம போயிடுவோம். சீக்கிரம் திரும்புங்க. திரும்பி போறது ரொம்ப கஷ்டம்டா. டேய் மண்டையா, ஏன்டா இந்த நேரத்துல எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? சோதேரி. எந்த இடம்பா இது? சுத்துமுத்து ஒரு ஆளையும் காணோம். பாக்குறதுக்கு மனாந்தரமா இருக்கு. வாங்க, யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். இருந்தாங்கன்னா முதல்ல சாப்பாடு தான் சாப்பிடணும். பாப்பா சீக்கிரம் வைத்தா. இன்னும் நல்ல உள்ள போங்க. எங்க யாரையும் ஒருத்தரையும் காணுமே. அமைதியா இருக்கே. சூப்பர். அட என்ன நண்பா, நாம எந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம்? ஒண்ணுமே புரியலையே. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மிருகங்கள் எல்லாம் மனுஷங்க மாதிரி சுத்தறத நான் பார்த்ததே இல்லையாப்பா. அங்க பாரு, மனுஷனுக்கு வந்திருக்கானுங்க. அதுவும் நம்ம இடத்துக்கு. அவனுங்களை சும்மா விட விடாது. புடிங்க. வழியில ஏதோ ஒண்ணு நிக்குது. எனக்கு அதுதான் வேணும். அது சரிக்கா, நான் எடுத்து தரேன். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நம்மள விலை கொடுத்து வாங்க போகுது. அடேங்கப்பா, இதோட பார்பிக்யூ ரொம்ப நல்லா இருக்கும். ஷார்காண்டி எடுத்துக்கங்க. சொல்லிட்டு முடியா? ஷார்காண்டி வேண்டாம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், இனி நான் சொரா போட்டு சாப்பிடவே மாட்டேன். எங்களை மட்டும் திட்டுறாதீங்க. பயமா இருக்கு. துப்பாக்கி இல்லைன்னா என்ன, என்கிட்ட கத்தி இருக்குல்ல. கட் பண்ணியா சீக்கிரம். வாங்க, ஓடிடுங்க. அட ஏய், இல்லங்க, யாராவது அவங்கள பிடிங்க. எங்க பசங்களோட சாப்பாடு ஓடிட்டு இருக்கு. யாராவது பிடிங்க. மாட்டுல தெரிக்க விட்டுருவாங்க. ஓடி வந்துட மாட்டோம். இவன் யாரு? திணிச்சா இருக்காங்க. குடுற மாட்டோம். நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. அவசரப்பட்டுட்டுமோ? என்னடா நம்மளும் எப்படித்தான் சூப் வச்சு குடிக்க போறாங்களோ? குடிக்க போறாங்களா?
ரொம்ப அருமையா இருந்தது. கொஞ்சம் உப்பு தான் கம்மியா, பரவாயில்ல, நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. இது எங்களோட மிருகங்களோட உலகம். இந்த இடத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. நாங்க இந்த பூமியில இருக்கிற தண்ணியில இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வாழ்வோம். நாங்க ஒட்டருக்கு ஒட்டர் சாப்பாடை கூட உதவி பண்ணிக்குவோம். நாங்களும் எங்க மனுஷங்க மாதிரி தான் வாழ்வோம். ராபிட் என்ன உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தொண்டு செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட நிறைய இருக்கு. யாருடா அது? யாருக்கு ஏதோ தட்டாங்க பயமா இருக்கு. ஓ தேங்க்யூ. வாங்கோ, உங்களுக்கு வேண்டியது உள்ளதான் இருக்கு. ஆஹா, முதலைய கூட்டிட்டு வருதுப்பா. என் பையனே, எங்களை மொத்தமா வித்துட்டியா? சொல்லு. டோன்ட் மைண்ட். உங்களுக்கு கேரட் அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் கேரட்டுக்காக ராபிட் எதை வேணாலும் பண்ணும். என்னென்னத்தையோ கொடுத்துட்டு கடைசியில கருவாடு கூட தூக்கிட்டு போற மாதிரியே தூக்கிட்டு போறாங்களே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? சொல்லிட்டு போடா. அத பாவமே, என்னோட ரிவால்வர் எங்க விழுந்ததுன்னு தெரியாம போச்சு. அப்படி இல்லனா இவங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணிருப்பேன். சிங்கம் சார், நீங்க கண்டபடி எல்லாம் சுட முடியாது. இவங்க குற்றவாளி இல்ல, மிருகங்கள். புரிஞ்சுக்கங்க. ஏதாவது பண்ணுடா. ஐடியா. பூதம் பூதம் ஓடுங்க. பூதமா? எது பூதமா? கிங்காங்க, சீக்கிரமா உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, புரியுதா? முடியாது. நீங்க எல்லாருமே எங்களுடைய முன்னோர்கள். எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க எல்லாரும் உங்களுடைய வம்சம் தான். ஆமா அண்ணாத்தே, இது எந்த ஏரியா? யார பார்த்தாலும் எங்களை ஒரு மார்க்கமா துரத்திக்கிட்டே இருக்காங்க. பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் என் கிட்ட ரொம்ப சேஃபா தான் இருக்கீங்க. நல்லதை எப்ப பேசினாலும் எவனாவது ஒருத்த கதவை தட்டுறான். யாருன்னு பாரு. வித்துருவானோ? பனானாவா? தேங்க்யூ. இவனும் அதே பாணியில தேங்க்யூ சொல்றான்டா. வித்து இருப்பானோ? பயமாவே இருக்க மாட்டோ. வா வா, நீ கேட்டதெல்லாம் இங்க இருக்கு. ஆஹா, நீ எங்களை வித்துட்டியா? நீங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகிங்க. போடா முழனிட்டு மூஞ்சா. மாமியாரா, எங்க இருக்க மாமியாரா? திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க, ஓடி வாங்கப்பா. ஒடுங்க ஒடுங்க. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நெக்க திரும்பி பார்க்க மாட்டேன். ஏறி மாட்டோம். அட என்னப்பா இது எடகுடமான உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டு மேப்பா. ஆனா பொண்ணு, மிருகங்களை மட்டும் நம்பவே கூடாது. ஜென்டில்மேன், நீங்க எல்லாம் யாரு? முதல்ல நீங்க எல்லாரும் யாருன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாருமே இங்க அவுட்டிங்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தோம். எங்க போட் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். எங்களால கீழேயும் போக முடியாது, அவங்களால மேலேயும் வர முடியாது. ராத்திரில கஷ்டப்பட்டு பழத்தை கொண்டு வந்துருவோம். எங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு போக முடியும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. இல்ல, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? தைரியம் இல்லாம ஒரே இடத்துல உட்காந்து அழுவறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா பாத்துறோம், வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு உள்ள வேலை செய்யாது உனக்கு தெரியாதாடா? ஐடியா. கஜ கஜா, நம்ம போட்டு சுத்தமா ரிப்பேர் ஆகி கிடக்குதுயா. இப்ப எப்படியா இங்க போறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம இன்ஜின் போட்டு அவிச்சு கட்ட போட்ல பிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா, இந்த இன்ஜினை செட் பண்ற வேலை இப்ப என்னோடது. அப்படின்னா வாங்க சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கலாம். யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம். கலக்கிடலாம். சிங்கம் சார், திடீர்னு நீங்க என்ன சிங்கர் ஆயிட்டீங்களா? அப்படி வாடா மண்டப்பையில. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரிலாம் கட்டி இந்த போட்டை ரெடி பண்ணி இப்படி நிமித்தி நிறுத்த போறோம். இப்படி நிறுத்துறதுனால இது ஒரு அற்புதமான போட்டு தயாராயிடுச்சு. இப்ப நாம கிளம்ப போறோம். இது ஒரு அற்புதமான வழின்னு கூட சொல்லலாம். ஜெயஹோ! உண்மையிலேயே நீங்க எல்லாரும் சேர்ந்து கலக்கிட்டீங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஓய்வு எடுத்துக்கங்க. இந்த போட்டை நான் ஓட்டுறேன். ஆமா ஆமா, உண்மைதான். ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எங்க ஸ்டாப்பிங் வந்துருச்சா ஜென்டில்மேன்? ஆஹா, வந்து சேர்ந்துட்டோம். எழுந்துறீங்க. எழுந்துற மாட்டோம். அட கடவுளே, நாம திரும்பவும் இங்கேயே வந்துட்டோம். நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களையும் சேர்த்து காப்பாத்தணும். நன்றி மறந்துட்டீங்களா நயவஞ்சகர்களா?
அட நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இத்தனை பேரும் ஒரே நேரத்துல கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? கட் 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 கட். கட்டா என்னடா கட்டுன்னு சொல்றா? யார கட் பண்ண போறீங்க? எங்களை கட் பண்ணாதீங்க, வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களும் உங்க எல்லாரையும் மாதிரி மனுஷங்க தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஐலாண்ட்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம். அனிமல்ஸோட உலகத்துல மனுஷங்க மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு வராங்கன்றதுதான் கதை. எங்களுக்கு தேவையான சீன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா இந்த பிலிமோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ரொம்பவும் சிம்பிளா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஹெலிகாப்டர் வரும், அப்புறம் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நீங்க எல்லாருமே இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தீங்களா? எங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா வந்துச்சு. நீங்க தப்பா நினைக்கிற விஷயத்த நாங்க அப்படியே விட்டுடலாம்னு நினைச்சோம். அப்ப நீங்க இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போவீங்கன்னு பார்க்கலாம்னு நினைச்சோம். உங்களால எங்களுக்கு ரொம்ப ஃபன்னியான சீன் கிடைச்சது. எங்க படத்துல காமெடி சீன் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா நீங்க பண்ற சேட்டை எல்லாம் நாங்க அப்படியே உங்களுக்கு தெரியாம ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்தோம்னா எங்க படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. அப்பனா நாங்கெல்லாம் பிலிம் ஸ்டார் ஆயிட்டோமா? சூப்பர். ஒருவேளை இந்த படத்துல என்னோட ரிவால்வர் ஷூட்டிங் சீன் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அது எங்க போச்சுனே தெரியல. என்னோட ரிவால்வர் காணாம போயிடுச்சு. என்ன பண்றது? சார் சார், உங்க ரிவால்வர் எங்க இருக்கு? இது எனக்கு பீச்ல கிடைச்சது சார். ஓகே, ஸ்டார்ட் ஆக்ஷன். The name is சிங்கம். ஏன் இன்ஸ்பெக்டர் சிங்கம்? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இளநீ மழை முடிகிறது. ஒவ்வொரு இளநியும் விக்கெட்டை விழுகிறது. இங்க பாருங்க மோட்டு பக்கல அண்ணா, சோட்டுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. என் புள்ளைக்கு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா? எங்கயாவது இவனை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போங்களேன். கண்டிப்பா தங்கச்சி, நீ கவலைப்படாத. வாடா சோட்டு, நாம புட்புரி நகர்ல இருக்க கிளப்புக்கு போய் பார்க்கலாமா? ஆஹா, வேணாம் மோட்டு அங்கிள், எனக்கு மனசு சரியில்லை. வா சோட்டு, கிளப்ல நீச்சல் குளம் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்படியா? சரி மாமா, போகலாம். டேய் பூசிக்கமணியா, எங்கடா இருக்க? நாம எல்லாரும் கிளப்புக்கு போலாம். நண்பர்களே வாங்க, அங்க இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நாம எல்லாரும் அதுல போய் குளிக்கலாம். அவங்க எல்லாம் தரையில இருந்து குதிக்கிறாங்க. நான் தனி வருவேன், மேல இருந்து குதிக்கிறேன் பாரு. ஓஹோ, நீ தனி ஒருவனா? இரு இரு, உனக்கு எப்படி அப்படிக்கிறேன்னு பாரு. நீ தனி ஒருவன்ல தண்ணீர் ஒருவனா ஆயிடுவேன். அங்கிள், நீங்க நிஜமாவே டைவ் பண்ண போறீங்களா? நீ தனி, இப்ப பாரு ஒண்ணு. அதாவது மன்னிச்சிருங்க. அது வந்து நான் மேல இருந்து அப்படியே குதிச்சேன்னா தண்ணி எல்லாம் வெளியே யாரோ திறந்து விட்டாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாவ் அங்கிள், வாவ், நீங்க ரொம்ப சூப்பரா அப்படியே டைவ் அடிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்க, நாம வேற ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் ஸ்விம் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ.
கிடையாது கிடையாது. நீங்க இங்க ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. இங்க இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் சாம்பியனுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த போட்டியாளர்கள். என்ன மண்டை, யாரா இருந்தா என்ன, நாங்களும் இந்த கிளப்போட மெம்பர் தான். நாங்களும் இங்க ஸ்விமிங் பண்ண ரைட்ஸ் உண்டு. சரி, உங்க பார்ட்டிசிபென்ட் யாராவது இருந்தாங்கன்னா என்கிட்ட போட்டி போட்டு அவங்கள நீந்த சொல்லுங்க பார்க்கலாம். மாடு மறுபடியும் தண்ணியில இறங்க போகுது. மாடா? எங்க மாடு இருக்கு? டேய், இந்த கிளப்புக்குள்ள மனுஷனையே அலோ பண்ண மாட்டேங்கிறான் நீந்தறதுக்கு. நீ வேற மாடை பத்தி பேசிக்கிட்டு இது இருக்க. ஒரு பழமொழி மட்டும், வாய் தவறி வந்துருச்சு. சரி விடு, இதெல்லாம் உனக்கு புரியாது. அது சரி, நீ மட்டும் என்னோட ஆளுங்களை தோக்கடிச்சிட்டனா அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எல்லாரும் இதுல ஸ்விம்மிங் பண்ணலாம். தோத்துட்டா இடத்த காலி பண்ணும். சம்மதம் தானே? அடங்குறிகால ஓவர் அலமல் பண்றானே இவன். பயல. ஆஹா, எங்க? நீ என்ன ஸ்விம்மிங் பண்ண விடல, நீ மட்டும் ஸ்விம்மிங் பண்ணிடுவியா? கஜ கஜா, நீ என்னையா இவ்வளவு வேகமா இங்க வந்து சேர்ந்துட்ட? சூப்பர் சார், நீங்க ரொம்ப அருமையா ஸ்விம் பண்ணீங்க. இனி நீங்களும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க. இப்போது புரியுதா? ஆள பத்தி எடை போடாத. இவ்வளவு அருமையா ஸ்விம் பண்ண எங்க கத்துக்கிட்டேங்கிறத சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல, குளத்துலயும் ஆத்துலயும் கிணத்துலயும் அப்பப்ப நின்று அவ்வளவுதான். மோட்டு அங்கிள், மோட்டு அங்கிள். அங்கிள், நீங்க சூப்பரா ஸ்விமிங் பண்ணீங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்விம் பண்ணலாம். இல்லடா சோட்டு கண்ணா, அவங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணட்டும். வா, நாம அடுத்த வேலையை பார்ப்போம். நண்பர்களே, யாராவது வெயிட் தூக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ட்ரெயின் கொடுக்குறேன். எனக்கு வெயிட் லிஃப்டிங் தெரியும். போலீஸ் ட்ரைனிங்ல நான் அதை பண்ணியிருக்கேன். ஆஹா, கத்துக்கிறோம்ப்பா. ஆனா எனக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு, இந்த வெயிட்ட ஒன்னால தூக்க முடியுமா? ஏன்டா முடியாது? நீங்க எல்லாரும் சின்ன வெயிட்ட தூக்குங்க, டம்பிள்ஸ தூக்குங்க. இப்ப ஐயா பாரு இந்த வெயிட்ட எப்படி அசால்ட்டா தூக்குறாருன்னு. ப்ளீஸ் இது மட்டும் தூக்காதீங்க. இது ரொம்ப அதிகமான வெயிட். இந்த வெயிட்டை யாராலையும் தூக்கவே முடியாது. சோ நீங்க லைட் வெயிட்ட தூக்கி பாருங்க. ஓடா தொப்பி தலையா, லைட்டான வெயிட் எல்லாம் எங்களால தூக்க முடியாது. இப்ப பாரு சோட்டு, எப்படி மாமா இந்த வெயிட்ட தூக்குறேன்னு. இது வரைக்கும் இந்த கிளப்ல யாருமே இந்த வெயிட்ட தூக்குனதே இல்ல சார். என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அடியில கடிக்குதுடா. ஆட போவீங்களா? எப்படி மொத்த கையில தூக்கணும் பாத்தியா? பின்னாடி வச்ச பாத்தியா? அங்க பாரு. எப்படியாவது வெளியே வரணும் மொத்தம் வரமாட்டேன்னு. ஆஹா, எலி உள்ள போய் அந்த எலியை கடிச்சிடும் போல. அப்பாடியாப்பா, இவர் ஒரு கையில இதை தூக்கிட்டாரு. பூசணிக்க மாட்டேன், போய் சேர்ந்துட்டான். அவ்வளவுதான். ஓகே, சிங்கமா அவுட்டு. அவ்வளவுதான். ஓகே, போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மோட்டு அங்கிள், யூ ஆர் சோ பவர்ஃபுல். எவ்வளவு வெயிட் தூக்கிட்டீங்க? நீங்க எப்படி இத சொல்லுடா தொப்பி தலையா, என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்க மோட்டு, எங்களோட வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்காக எங்க கிளப் தரப்புல இருந்து நீங்க போங்க, ப்ளீஸ் போங்க. நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம் மோட்டு? எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க, சொல்லுங்க மோட்டு. ஆனா எங்க வீட்ல தாங்க, வீட்டுக்குள்ள கட்ல தூக்கி பிராக்டிஸ் பண்ணுவேன், தோட்டத்துல செடிகளை தூக்கி பிராக்டிஸ் பண்ணுவேன். கிச்சன் கார்டன்ல பிராக்டிஸா?
நீங்க பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டை உருவாக்கி இருக்கீங்க மோட்டு. நான் சொல்றதை நம்புங்க மோட்டு, இதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட். தேங்க்யூ பிரதர். ஓகே, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். அடே பத்துலோ, ஆடா நம்ம வீட்டுக்கு போலாம், மணியாச்சு. மோட்டோ, நீ இதெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆடா போடா மாட்டேங்க, நான் எங்கடா தூக்குனேன். ஒரு எலி காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்விமிங் பூல்ல டார்ச்சர் பண்ணது, இப்போ இங்கேயும் வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னே தெரியலடா. சரி வாங்க. ஓகே மோட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. நீ மட்டும் தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்ப நீ ஒரு இடத்துல சைலண்டா உட்காரு. நாங்க எல்லாரும் விளையாட போறோம். நான் அதுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்ப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஓகே, நானும் ரொம்ப களைப்பா தான் இருக்கேன். சோட்டு, நீ என்ன பண்ண, அவங்க கூட போய் சுத்தி பாரு. நான் இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சோட்டோ, நல்ல ஜாலியா இருக்கீல்ல குட்டி பையா? ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்லா இருக்குது. சூப்பர்ப்பா. வேணாம் சோட்டு, மோட்டு அங்கேயே இருக்கட்டும். இப்ப நாம மட்டும் விளையாடலாம். ஏய், இங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறியா? இரு உனக்கு என் வேலையை காட்டுறேன். ஏய், கச்சக்காங். மறுபடியும் ஏறிடுச்சு. ஆஹா! ஓகே. நான் ஒண்ணு பண்ணல. மறுபடியும் அதே எலிதான். சொன்னா கேளுங்கடா. சூப்பர். தேங்க்யூ சோட்டு. ரொம்ப நேரம் விளையாடிட்ட களைப்பா இருக்கு. வா வீட்டுக்கு போலாமா? சீக்கிரமா. நாக்கு தள்ளி இருக்கு. யாரு? வாங்கக்கா. போ தம்பி போ. அம்மா, நான் மோட்டு அங்கிள் கூட ரொம்ப ஜாலியா விளையாட தெரியுமா? அட அப்படியா? அப்படின்னா இனிமே நீங்க சோட்டுவ தினமும் விளையாட கூட்டிட்டு போங்க. வேணாம், நீங்களா கூட்டிட்டு போங்க. நாங்க எங்கேயும் வரல. மோட்டு பட்லு சார், நீங்க எங்க புர்புரி நகரத்தோட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடுங்க சார். கிளப் பயங்கர பாப்புலர் ஆயிடும். ஓகே, நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வற்புறுத்துறதுனால நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? எஸ். ஏய், அடடா, அடே. அப்படிதான். வெரி குட். இங்க பாருப்பா, இதுதான் மிஷின் மேன் சூட்டு. இதை ஏதாவது ஒரு ரோபோட்டுக்கு போட்டு விட்டு இந்த ரிமோட்டால அதை ஆன் பண்ணோம்னா நம்மளால இதை வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்க முடியும்பா. ஆமா அப்படியா? இது நம்ம எல்லாரோட வேலையை செஞ்சு முடிக்கணும் சொல்லுங்க. அப்படித்தானே? சீதாராம், இத போட்டுக்கிட்டு ரோபோ எல்லா வேலையும் செய்யும். உண்மைதான். அதே மாதிரி நீ ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாலே இது அந்த வேலையை முடிச்சிரும்பா. இந்த தலையோட மேல் பகுதியை வச்சு ட்ரில்லிங் பண்ணலாம். இந்த இடது கையில இருக்க கத்தியை வச்சு மரத்தை வெட்டலாம். அப்புறம் இந்த கையில இருக்க சுத்தியல வச்சு கல்ல உடைக்க முடியும். நான் இதுக்குள்ள எல்லா வகையான மிஷின்ஸையும் ஃபிட் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ இது எப்படி வேலை செய்யுங்கிறத செக் பண்ணலாமா? கடைசியா நான் இதை கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குப்பா. நீ ஒரு வாட்டி இதை போட்டு ட்ரை பண்ணி பாருப்பா. நீ மனசுல நினைக்கிற வேலைய இந்த ரோபோ செஞ்சு முடிச்சிரும்பா. கஜா, இது வரைக்கும் நீங்க பண்ண எந்த பொருளும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இனிமேல பண்ண மாட்டேயா. ஆனா டாக்டர் ஜாட்கா, இதுல மாற்றதுக்காகவே 2 பேக்குங்க வருது. அங்க பாருங்க, வந்துட்டாங்க. அதோ பாருங்க, மோட்டோ பாத்திரம். முதல்ல அவங்களே ட்ரை பண்ணட்டும். டாக்டர் ஜாட்கா, ஏன் வெயிட்டிங்கோ? எனக்கு போடுங்க, சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம். நான் பவர்ஃபுல் ஆகணும், எல்லா வேலையும் செய்யணும். அப்படியே டாப் டேக்கர் சூப்பர் மேன நான் மாறணும். அப்படி என்னடா தயார் பண்ணிருக்க? சூப்பர் பவர் வர மாதிரி. சீக்கிரம். ஆமா டாக்டர் ஜாட்கால அவர் இந்த சூட்டை ரெடி பண்ணிருக்காரு. இத மட்டும் போட்டுக்கிட்டா நமக்கு சூப்பர் பவர் கிடைக்குமாப்பா. டாக்டர் ஜாட்கா போட்டுக்கோ. எனக்கு போட்டு ஐயோ வெயிட் பண்ண வைக்காதே. போடியா. இல்ல சூப்பர் பவர் முதல்ல எனக்கு தான் வேணும். ஐயோ முதல்ல எனக்கு தான் இது வேணும். மண்டப்பையில கொண்டாடாத.
டேய் மண்டப்பையில நான் எப்படிடா இருக்கேன் சூப்பரா டாக்டர் ஜட்கா சார் என் மோட்டுக்கு என்னதான் ஆகிட்டு இருக்கு ஐயோ எனக்கு தெரியல பத்துலு எனக்கே ஒண்ணும் புரியல என்னென்னமோ நடக்குதுப்பா மோட்டு இங்க உயிருக்கு உயிரான உயிர் நண்பா இந்த சூட்டை நீ போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுதுப்பா சொல்லு நல்லா தான் இருக்கு ஆனா என் மனசுக்குள்ள ட்ரில் பண்ணணும்னு தோணுதுடா வாவ் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது மோட்டு நினைச்சதும் ட்ரில் ஆன் ஆயிடுச்சே நண்பா என் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுப்பா ஏ பல்ல பல்ல ஏ பல்ல பல்ல டேய் நான் ட்ரில் பண்ணுவேன்டா மண்டப்பையில ட்ரில் பண்ண போறேன்டா ட்ரில் அடடா, மோட்டுக்கு என்னமா ஆயிடுச்சு ஓடி போயிடுறேன் நில்லடா எங்கடா ஓடுறீங்க மண்டப்பையிலுங்களா நான் ட்ரில் பண்ணியே தீரணும் என் மனசுக்குள்ள ட்ரில் பண்ணணும்னு தோணுது யாராவது நில்லுங்கடா ஓ மோட்டு நில்லுப்பா என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா மோட்டு இப்ப என் கையில இருக்க சுத்திய வச்சு எதையாவது உழைக்கணும் போல தோணுது ஆஹா சுத்தி மோட்டு எதையும் நினைக்காதப்பா கொஞ்சம் சைலண்டா இரு அடுத்தது இந்த கையில இருக்க கத்தியை யூஸ் பண்ண தோணுது என்ன பண்றது ஓகே அதையும் யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்படி போடு எப்படி இப்பதான் ஒரு வழியா என் மனசுக்கு நிம்மதியா இப்ப இருக்கா என்னப்பா நிம்மதி என் லாபையே நீ நாசம் பண்ணிட்ட இதுவா உனக்கு நிம்மதி நீ என் வீட்டை ஏன் நாசமாக்கிட்டப்பா பத்துலு என் நண்பா இவனை கூட்டிட்டு போ இவன் சூட்ட கழட்ட ஏதாவது ஒரு வழியை யோசிக்கிறேன்ப்பா இப்ப இவனை கூட்டிட்டு போயிடு ஏய் மோட்டு பத்லு வாங்க 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 ஓ மோட்டு என்னப்பா இது Dress ஜோக்கர் மாதிரி இருக்கு காமெடியா இருக்கு ஏய் மோட்டு என்ன இது தலையில ட்ரில் ஒரு கையில சுத்தி இன்னொரு கையில கத்தி என்ன இது இது இந்த டாக்டர் பூசணிக்கா மண்ணியரோட சூட்டு இத போட்டுக்கிட்டு நல்லா மாட்டிக்கிட்டேன்டா அட கடவுளே அத என்ன இது என்ன 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 இது இது டாக்டர் ஜட்கா சாரோட ஷூட்டு இது நல்ல லாக் ஆயிடுச்சு இதை இவன் உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பண்ணுங்க சார் சீக்கிரம் ஏய் மண்டையா என் மனசுல இப்ப ட்ரில் பண்ணணும்னு தோணுதுடா இங்க வேணாம் சொன்னா கேளு மோட்டோ இங்க வேணாம்டா சொன்னா ஏய் கேளு பத்லு அவன் மனசுக்கு படுதுனா அத பண்ண விட சிங்கம் ஏன் சார் இவனை தடுக்க பத்தி உங்களுக்கு தெரியல இவன் எல்லா இடத்துலயும் ஹோல்ஸ் போட்டு விட்டுருவான் அத பாவி மோட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் சிங்கம் சார் ஏய் ஸ்டாப் in the name of law மோட்டு நிறுத்து தேங்க்யூ மோட்டு தேங்க்யூ மோட்டு அத கடவுளே இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பா அட பாவி என்னோட போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிட்டேன் பத்துலு இவனை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போ சீக்கிரம் ஓகே பத்துல நான் என்னடா பண்றது என் மனசுக்குள்ள எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இதெல்லாம் தானாவே வேலை செய்ய ஆரம்பிக்குதுடா இதை கண்ட்ரோல் பண்ற சக்தி என்கிட்ட கிடையாது என்ன ஏய், அத பண்றது பத்திலாம் காலையில பேசிக்கலாம்டா இப்ப கண்ணை மூடிக்கிட்டு நல்லா தூங்குடா முட்டை கண்ணா ஓகேடா ஓகே தூக்கம் வருது ஆனா தூக்கம் முடியல அதாவது இப்ப உன் மனசுக்கு எதுவுமே தோணல இல்ல இல்ல தோணல எதுவுமே தோணலடா அதத்தாண்ட நானும் சொல்றேன் இப்ப உன் மனசுக்கு எதுவும் தோணல இல்ல நல்லா உன் முட்டை கண்ணை மூடிக்கிட்டு தூங்கு ஏய் பத்துல மண்டையா எனக்கு தண்ணி தாக எடுக்குதுடா தண்ணி கூட குடிக்க கூடாதா கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் இரு அப்படியா இப்ப அதை சொல்ல வேண்டியது தானடா இப்ப பாரு இந்தா. எனக்கு இப்போ சுத்தியலை யூஸ் பண்ணணும் போல தோணுதுடா சுத்தியலே என்ன சத்தம் இந்த நேரம் அடே ஏய், எங்கடா வர அடே போட்டோ சொன்னா கேளுடா டேய் இது நம்ம வீடுடா இத உடைச்சிட்டு நாளைக்கு எங்கடா போய் தூங்குவடே பான வைத்தா என்ன ஆளே விடுடா சாமி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வீட பூரா உடைச்சிட்டே உனக்கு நிம்மதியாவாடா இருக்கு இது நம்ம வீடுடா இந்த டாக்டர் ஜட்காவோட எந்த எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும் முதல்ல நீ தாண்டா போய் மாட்டிக்கிற மோட்டோ இந்த பில்டிங்க நீ ஒரே நாள்ல உடைச்சிட்டனா உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன் சரியா சார்
ஒரே நாள்ல இந்த பில்டிங்கை நம்மளால எப்படி சார் வரைக்க முடியும்? மாட்டோ இப்ப காசு சம்பாதிக்க வேண்டிய நேரம் கிடைச்சிருச்சு நமக்கு. எங்களால இதை உடைக்க முடியும். ஆனா எங்களுக்கு 10,000 பேமெண்ட் ஆகும். சரி உடைச்சிருங்க. 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு தரேன். ஆனா இந்த பில்டிங் மொத்தத்தையும் இன்னைக்கே நீங்க உடைச்சாகணும். இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு? இப்ப இந்த நிமிஷமே உடைச்சு காட்டுறோம். எந்த பில்டிங் மட்டும் கைய காட்டுங்க சார். கண்ணா பின்னான்னு பண்ணிடுறோம். தெரிக்க விடலாமா மோட்டோ? 10,000 கிடைக்கும்டா. 10,000-ஆ? ஓகே, என் மனசுக்கு ட்ரில் பண்ணணும்னு தோணுது. என் மனசுக்கு சுற்றிலால உடைக்கணும்னு தோணுது. இந்த கத்தியால அடிக்கணும்னு தோணுது. ஓகே, உடனே வேலையை ஆரம்பிக்கிறேன். வாங்க சீக்கிரம். ஒண்ணு உடைச்சா இன்னொன்னு ஃப்ரீ. பக்கத்து பில்டிங் சேர்த்து உடைச்சிட பாத்தீங்களா? என்னோட புது பில்டிங்க உடைச்சிட்டியா? பசங்களா இங்க வாங்க. இந்த பகட வாயனை புடிங்க. இவனுங்களை தப்பிக்க விடாதீங்கடா. இவனுங்களை புடிச்சு ஆடிங்கடா. விடாதீங்க, புடிங்க. தோழர்களே, இன்னைக்கு இந்த வாட்ச் டவுனோட திறப்பு விழா, இந்த புட்புரி நகரோட திறப்பு விழாவை மோட்டு பத்லு சிறப்பா ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. என் மனசுக்கு ட்ரில் பண்ணணும்னு தோணுதுடா. வேணா அந்த மாதிரி எதுவும் அவசரப்பட்டு பண்ணிராஜா மோட்டோ. இல்ல இல்ல இல்ல, இந்த நேரம் பார்த்தா வலிக்கு வில்லணும் அவரு. தள்ளி தள்ளியா நொறுக்கிட்டியடா மோட்டோ. அட மோட்டு பத்லு, ஏதாவது பண்ணுங்க. அந்த டனல் பிளாக் ஆயிருக்கு. ஏதாவது பண்ணுங்க. இது ஆயிரக்கணக்கான பயணிகளோட வாழ்க்கை பிரச்சனை. மோட்டோ நீ ஹீரோ ஆவறதுக்கு 5 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம் ட்ரில் பண்றா போ. ஆனா என் மனசுக்கு தோணலடா. கஜா கஜா என்னையா உளறிக்கிட்டு இருக்க? இது 1000 பேரோட வாழ்க்கை பிரச்சனையா? வாழ்க்கை. மோட்டு, இந்த டனலை கிளியர் பண்ணி ஓபன் பண்ணுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். மோட்டு, நீ ஆசைப்பட்ட சமோசாவை கூட சாப்பிடு, இல்ல டீயை கூட குடி. ஆனா அந்த பயணிகளை எப்படி வந்து காப்பாத்து? ஆனா என் மனசுக்கு தோணல. மோட்டோ என்னடா பேசுற? நம்ம வீட்டை சல்லி சல்லி ஆக்கிட்ட. டாக்டர் ஜட்கா சாரோட லேப சல்லி சல்லி ஆக்கிட்ட. 2 பில்டிங்க கவுத்துட்ட. இப்ப நீ என்னன்னா பொதுமக்களோட மனசுல இடம் பிடிக்கணும்னா இந்த இடத்த நீ உடைச்சி தண்டு ஆகணும். சீக்கிரம். இது பத்லுவோட ஆசைடா. என் மனசுக்கு தோணிடுச்சு. என் மனசுக்கு தோணிடுச்சுடா. போடாப்பா சீக்கிரம்டா. எப்படி சூப்பரா இருந்ததா? எங்கே போனாயோ? உன்னை தூக்கி போயிட்டீங்க. என்ன தூக்கிட்டீங்களா? மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, ஷூட் ஓபன் பண்றதுக்கு எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. மண்டபையில கிர்றா. என் மனசுக்கு சுத்தியல யூஸ் பண்ணணும்னு தோணுது. உன் மண்டபையில சுத்தியலால அடிக்கணும்னு தோணுது. இல்லடா டேய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பூசணிக்கா மண்டையா, சீக்கிரமா வந்து ஓபன் பண்ணுடா. அப்பா மோட்டு எஸ்ஐடா. அட மோட்டு, என் உடன்பிறவா சகோதரா, உனக்கு எவ்வளவு சமோசா வேணுமோ அவ்வளவு சாப்பிடுப்பா. இன்னைக்கு எல்லாரோட பில்லையும் நம்ம கசிட்டாராமே பே பண்ணிடுவான். அட கடவுளே, அப்படின்னா நானும் இன்னைக்கு சமோசா சாப்பிடுறேன். கஜா கஜா, யோ டாக்டர் ஜட்கா, எதுக்கே என்ன இப்படி கோத்து விடுறேன்? நான் எதுக்கையா இது எல்லாத்துக்கு பில்லு பே பண்ண சொல்லுங்கய்யா. ஏன்னா நாங்க எல்லாருமே உன்னோட நெருக்கமான நண்பர்கள். கஜா கஜா, நட்பெல்லாம் இருக்கட்டையா. யார் யார் என்னென்ன குடிச்சுங்களோ அதுக்கு அவங்கவுங்க காசை கொடுத்துட்டு போங்க. என்
அருமையான நகர் மக்களே, நீங்க எல்லாரும் இங்க நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம், பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து வைங்க. அப்படி இல்லன்னா கிங்யா கோகோ கிங்யா. ஏடா அரமண்ட தலையா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க, இல்ல அடிச்ச துவம்சம் பண்ணிடுவோம் உன்னை. பகல் நேரத்துல நட்சத்திரத்தை காட்டுவேன்டா சோம்பேறி. நான் சித்தார் வாசிக்கிற ஒரு மாஸ்டர். எனக்கு சித்தார் வாசிக்கவும் தெரியும், குங்ஃபு மாஸ்டராகவும் இருக்கேன். என்னோட சுரத்திலையும் தாளத்திலையும் உங்களை நான் எப்படி தாக்குறேங்கிறத பாருங்க. இதனையா புது மாயாஜாலமா இருக்கு. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு மேடம் நான் பார்த்ததே இல்லையாப்பா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க வாழ்க்கையில பார்க்காத விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கும். பை தி வே, மறுபடியும் உங்களுக்காக நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனை தரலான்னு இருக்கேன். நான் தான் சித்தார் வாசிக்கிற குங்ஃபு மாஸ்டர். சித்தார்ல இருந்து வர சொரம் தாளத்தால நான் உங்க எல்லாரையும் அதிரடியா அசத்தல் அடியா அடிக்க போறேன். உங்க யாருக்காவது இந்த சுரத்தாளம் அடி வேணுமா? இது பணம் காட்டு நேரு, இந்த சலசலப்புகளாம் அஞ்சாது. மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிட, அவ்வளவுதான். வாடா, மறுபடியும் இல்லன்னாவா? ஓகே. ஏப்பா, இந்த சித்தார் வாசிக்கிற அண்ணாச்சு என் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் உன் காலடியில கொண்டு வந்து வச்சுட்டேன்ப்பா. நான் சாதாரண ஏழை டீ கடைக்காரன்பா. தயவு செய்து என் வியாபாரத்தை கிடைக்காம இங்க இருந்து போயிடுப்பா நீ, ப்ளீஸ்பா. அம்மா, என்ன வெயிட் முடியலடா சாமி. அம்மா, வீட்டு பொருள் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு எங்கடா போற? வீட்டுல இருக்கிற நகை, பணம், காசு, சட்டி, பானை எல்லாத்தையும் அந்த கடவு கிட்ட கொடுக்க போறேன்டா. ஆனா இதெல்லாம் எதுக்கு? உனக்கு சண்டை போட தெரியாதா என்ன? டேய் போடா மண்ட பையல, அவன் கூட சண்டை போடணும் ஆசை தாண்டா இருக்கு. ஆனா அவன் கிட்டயே போக முடியல. அவன் தூரத்துல இருந்தே இல்ல தொடாமையா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல போய் எப்படி அவனை தாக்குறது? ஏதாவது வழி இருந்தா சொல்லு சோம்பேறி. சரி வா, நம்ம போய் உட்காந்து நல்ல யோசனையை பண்ணலாம். Stop in the name of law. நிறுத்துங்க. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. என்னோட பேரு சுரத்தாளம். என்னோட சுரத்தாளத்தால நான் ஒரு அதிரடி தாக்குதல் நடத்துவேன். மறுபடியும் அடி வாங்க வந்தவங்களை வரவேற்கிறேன். சார், உங்களுக்கு வலிக்கல சார்? வீரனுக்கு நிச்சயமா வலிக்காது. ஆனா பாவிகளா, என் முதுகெலும்பே உடஞ்சி போச்சு. பில்டப் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணுவேன்? நீ ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்க. மரியாதையா நிறுத்திடு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இல்லன்னா அத பாவி, இது என்ன அதிசயமா இருக்கு. இவன் பயங்கரமான வித்தியெல்லாம் காட்டுறானே. எஸ்கேப் வந்திருக்கு. மோட்டு பத்தலும் என் உயிருக்கு நண்பர்களே, எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த ஆள் ஒரு மெஜிஷியனா இல்ல ஒரு சயின்டிஸ்டா? எதுவா இருந்தாலும் முதல்ல தெளிவா சொல்லுங்கப்பா. ஐயோ, எனக்கு முன்னாடி போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க. கஜா உருப்பரி நகர போலீஸா இப்படி பயந்தீங்கன்னா பொதுமக்களாகிய நாங்க எப்படி பயப்படுவோம்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஐடியா. அந்த ஆளு ரோட்ல உட்காந்து சித்தார் தானே வச்சுக்கிறாரு. நம்ம மேல இருந்து அவரையே ஏதாவது பண்ணி வச்சு அனுப்பிட்டா நமக்கு தெரியாத ஐடியாவா, நம்ம பண்ணாத திட்டமா? என்ன சொல்றது? வண்டி எடுக்கப்பா. அதோ இருக்கா சோம்பேறி.
மறுபடியும் சொல்றேன், என் பேரு சொரத்தாளம். சொரத்தாளம், கொஞ்சம் மன்னிச்சுக்கப்பா, தெரியாம பண்ணிட்டோம். வாங்கடா. என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் பணக்காரன் ஆகலன்னு பார்த்தா இந்த பொற்புரி நகருக்கு இன்னொரு திருட வந்திருக்கானா? அப்படின்னா நாம அவ கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அவ கூட சேர்ந்து நாமளும் பெரிய பணக்காரன் myself John the Don. நீங்களும் என்ன மாதிரி தானே? நான் ஒரு கொள்ளக்காரன். கமான், திருடர் கை சேர்த்துக்கலாமா? கைய கொடுங்க. இந்த பொற்புரி நகரை நாம கொள்ள அடிச்சிடலாம். இது என்ன விளையாட்டு? பரவாயில்ல, நட்புலியும் உறவுலியும் இதெல்லாம் சாதாரணம் தானே. பரவாயில்ல, விட்டு தள்ளிடலாம். எங்க கை கொடுக்க பார்க்கலாம். நீ இதுவரையும் கொள்ளையடிச்ச எல்லா பணத்தையும் கொண்டு வந்து என் காலடியில வச்சிடு. அதையும் மீறி நான் உன் இடத்துக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உன்னால நடக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கொள்ளைக்காரங்க கிட்ட கொள்ளடிச்ச பணத்தை கொள்ளடிக்க பாக்குறியா? கொள்ளைக்காரங்க கிட்டயும் நேர்மை இருக்கணும். எப்படி, நீயே போய் எடுத்துட்டு வரியா இல்ல நான் சித்தார் வாசிக்கட்டுமா? கொண்டு வந்துடுறேன். இவ்வளவுதானா? என்னது தமா துண்டா இருக்கு? அட ஆமா, என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. நான் வாசிக்கவா? வேண்டாம், என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொண்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் அந்த ஆளை திசை திருப்புவோம். நீங்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த ஆளை அட்டாக் பண்ணுங்க. ஓகேவா? சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் பேசுறது ஒரு கேக்குது இல்ல? பத்துலோ, இப்ப நாம என்னடா பண்ணணும்? அட்டாக் பண்ணுங்க. எதிராளி நாம நினைச்சதோட மிகப்பெரிய பலசாலியா இருக்கான். அவனை அழிக்கணும்னா ஏதாவது பண்ண மாட்டோம். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா மண்டபையில. நீ ஏதாவது சொல்லுடா. ஓகே. இப்ப பாரு, நான் வாசிக்கிறேன். என்னோட சித்தார நீ உடைச்சிட்டியா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. யாருக்கிட்ட பாவன மோட்டோ, வழியில உன்னோட கடைசி ஆயுதத்தை பயன்படுத்துடா. போச்சு. என் எலும்பையும் நொறுக்கிட்டீங்க. என்னால இந்த சித்தாரு இல்லாம இனிமே திருடவோ கொள்ளையடிக்கவோ முடியாது. நான் இங்க இருந்து போறேன். பாய் ஐயா. நீ இங்க இருந்து போதா போற, ஆனா ஜெயிலுக்கு. ஏன்னா இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சரி, இவனை கூட்டிட்டு போக. இவன் எல்லா பணத்தையும் கொள்ள அடிச்சுட்டா. அந்த பணத்தை நான் திரும்ப வாங்கிக்கலாமா? குட்டா பையல, நீ திருடின பணத்தை அந்த திருட உன்கிட்ட வந்து அடிக்க பார்த்தா. ரெண்டு பேருமே ஒரே ஜாதி தான்டா. திருட்டு பசங்களா? ரெண்டு பேரும் லாக்கப்ல கம்பி எடுக்கலாம்.
ஓகே, முடிஞ்சிருச்சு. அட மோட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, இங்க பாருங்கப்பா, நான் புதுசா ஒரு ரோபோட்டிக் ஃபேனை உருவாக்கி இருக்கேன். ஏய் பூசணிக்கா மாட்டேங்க, ஃபேன்னா அது ஃபேன் தானே, காத்து மட்டும் தானே வரும். இதுல என்ன ரோபோட்டிக்? அதெல்லாம் மனுஷ மாதிரி வேலையா செய்யும்? அட மோட்டு, என்னருமே நண்பா, உடன்பிறவா சகோதரா, இது சாதாரண ஃபேன் இல்லப்பா, சரி. ஸ்பெஷல் ஃபேன். இதுல கரண்ட் இல்லாம கூட நம்மளுக்கு காத்து வந்துகிட்டே இருக்கும். அதுவும் யார் இதை ஆபரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே வரும்பா. ஏய் பூசணிக்கா மாட்டேங்க, அப்படின்னா நாங்க எடுத்துட்டு போறோம்டா. கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், எல்லா செலவும் மிச்சமாயிடும். அட மோட்டு, என் அருமை நண்பா, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணனும் சொல்றேன் கேட்டுக்கோ. டேய் மண்டபையில ஒரு ஃபேன் ஆபரேட் பண்ண எங்களுக்கு தெரியாதா? அதோட ஃபங்க்ஷன்ல எங்களுக்கே தெரியும்டா, நாங்க பாத்துக்கறோம். சோம்பேறி. இது ஒரு நாள் டாக்டர் ஜட்கா சார் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம்டா பத்துலு. அவன் மனசு மாறதுக்கு முன்னாடி ஃபேனை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா, சீக்கிரமாமா. இல்லனா வந்து ஃபேனை புடுங்கனாலும் புடிங்கிடுவான். வந்துரு. ஐயோ, ஐ. என்ன காத்து, என்ன காத்து. என்னடா இது, காத்து இப்படி அடிக்குது. ஐயோ அப்பா, அடிக்கிற காத்துல நான் பறந்து போயிடுவோம் போல இருக்கா. பத்துல என்ன காப்பாத்துறா. இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்றா, முடியலடா. என்னடா இங்க சத்தம் கேட்காம? ஆஹா, இவ்வளவு காத்தா. ஆஹா, கட்லே பறக்குதுடா. அப்பா 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 அப்பா, கட்லி எங்கடா லேண்ட் ஆக போகுது. அப்பா லேண்ட் ஆயிடுச்சுடா. என்னடா நடக்குது உங்களே? பாக்ஸர் பறந்து போறான் பாத்தியா? நம்மள அடிச்சான்ல, அதுக்கு தான் அந்த ஃபேன் நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை பழி வாங்குது. ஆஹா, நம்ம கிட்ட வந்துருச்சுடா. ஆஹா, வேண்டாம் வேண்டாம். ஆஹா, மரத்தையே சாத்திடும் போல இருக்கு. பூசணிக்கா மாட்டியா, இந்த ஃபேனை எப்படி ஆஃப் பண்றது சொல்லு. அட மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, என்னப்பா ஆச்சு? பொருளை எங்க கேட்டிருக்கேனே. சிங்கம் சார், ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சார். ஏய் மோட்டு பத்லோ, வாய் ஃபியா when சிங்கம் is here. சொல்லு, சீக்கிரம் சொல்லு, உங்களுக்கு என்ன ஆச்சு? யாரு உங்களை பயமுறுத்துனது? மிரட்டினானா? ஓட வச்சானா? சொல்லு, ஜெயில் உள்ள தூக்கி போட்டுறேன். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. வீணா போன சிங்கம் முதல்ல எங்களை லாக்அப்ல தள்ளிட்டு அப்புறமா பேசுறான். கடவுளே, மோட்டு பத்லோ, உங்களை உள்ள தள்ளுற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? சொல்லு 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 சொல்லு. முதல்ல உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை தூக்கி லாக்அப்ல போடுறேன். என்ன சிங்கம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் செய்யல. ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக எங்களை லாக்அப்ல தூக்கி போட்டுருங்க. அத கடவுளே, நான் சட்டத்தை மதிக்கிறவன். தப்பான வேலையை நான் செய்ய மாட்டேன். சாரி. நீங்க எந்த தப்பு செய்யலனா உங்களை எப்படி நான் லாக்அப்ல போட முடியும் சொல்லுங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க, போங்க. சிங்கம் சார், குத்தம் செஞ்சது நாங்க இல்ல, அந்த ஃபேன் தான் ஏதோ செஞ்சிருக்கு. டாக்டர் ஜட்கா சார் தான் இதுக்கெல்லாம் காரணம். சிங்கம் சார், இந்த ஆபத்துல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா அந்த லாக்அப்குள்ள நாங்க போய் ஆகணும் சார், ப்ளீஸ். சிங்கம் சார், உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்ல தானே இருக்கு. காத்துல தயவு செஞ்சு பறந்து போகாத. அட பாவி மோட்டு பத்லோ, சிங்கத்தோட இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா. இரும்பு மாதிரி அப்படியே நிக்கும். பாத்துக்கோங்க, இத ரொம்ப ஸ்ட்ராங்கான சிமெண்ட்ல கட்டி இருக்கேன். இந்த பில்டிங்கோட வாசப்படி எல்லாமே இரும்பை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்ல இருக்கும். இதை யாராலையும் அசைக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. புல்டோசரை வச்சு இடிச்சாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபேனால என்ன பண்ண முடியும்? இதோட செவத்தை பாருங்க. நாம உள்ள இருந்தாலும் வெளியே இருக்கிற எல்லா விஷயமும் தெளிவா தெரியுது. அட கடவுளே, என்னாச்சு சார்? நிலா நட்சத்திரம் எல்லாம் இவ்வளவு நல்லா தெரியுதே. எங்க டாப் செவரையும் காணோம். எல்லாம் பட்டுன்னு பறந்துடுச்சு சார். அப்ப என்னோட செவரு அது எப்போ பறந்து போச்சுடா சோம்பேறி. ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷன் காணாம போச்சு, என்னமோ செவிர சொல்றான். சார், செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அட இது என்னப்பா புது பிரச்சனையா இருக்கு? அது சாதாரண ஃபேன் தானே, அதுல இருந்து எப்படி புயல் மாதிரி காத்து வருது? சார், புல்புரியில இருந்து நம்ம தர்மபுரிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோமா? எந்த இடம் இது? மறுபடியுமா?
வந்திருக்கு சார். எப்பா எப்பா என்ன ஓட்டப்பந்தயமா வைக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவா ஓடிவாங்க சார், இருக்கிறாதீங்க சார். கவிக்கிட்ட அப்புறம் கவிக்குங்க. அம்மா. பூசணிக்கா பண்ணியா நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினடா. டேய் மண்ட பையல, உனக்கு பண்றதுக்கு வேற பொருளே கிடைக்கலையாடா? அட மோட்டு என் உயிர் நண்பா, நான் சொல்றத கேளுப்பா. இதத்தான் நான் உனக்கு அப்பவே சொல்லலாம்னு வந்தேன். இதை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு சொல்றதுக்குள்ள நீ ஓடி போயிட்டப்பா. அட என்னப்பா நீ? என்ன மோட்டோ இப்படி பண்றீங்களேம்மா? இது எந்த இடம்? நாம இப்ப எங்க இருக்கோம்? டேய் பத்துல துரத்திக்கிட்டு இங்கே வந்து என்ன பண்றது? இது வரைக்கும் இந்த பேனால என்னெல்லாம் நடந்துச்சோ அது இனிமேவும் நடக்க மாட்டோம். அட நான் தான் இருக்கலப்பா, நீங்க பயப்படாதீங்கப்பா. அந்த ஃபேனோட பேட்டரி கூடிய சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆயிடும்பா. பாரு, ரொம்ப நேரம் பேட்டரி நிக்காது. அடடா, இது என்ன புது கதையா இருக்கு? பிரச்சனை அதிபயங்கரமாயிடுச்சுப்பா. இப்ப அந்த ஃபேன் தன்னோட பேட்டரியை தானாவே சார்ஜ் பண்ணிக்குதுப்பா. இது எந்த இடம்? ஓ, நம்ம ஊரா? அதுவும் லேட் ஆயிடுச்சு. மோட்டோ என்ன காரியம் பெற்று சீக்கிரம் ஓடி வந்துடுறா. டேய், எவ்வளவு நேரம் நான் இந்த ஃபேனுக்கு பயந்து நாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது? வானத்துக்கும் பூமிக்கும் சுத்திக்கிட்டே இருக்க, எங்க போனாலும் துரத்துது. இன்னைக்கு அதுவா நானும் ஒரு கை பாத்துறேன். ஹாய் ஃபேனு, மரியாதையா சரண்டர் ஆயிடு. என்னடா பண்றா? காலை கட்டி அப்பா அப்பா துவைக்குதுடா துவைக்குதுடா. அப்பா விடுடா. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. எங்க பாரு, மரியாதையா சொல்றேன், நின்னுடு. என்னது? சிங்கத்துக்கு எழுத்து பேசினா புரிக்காது. நான் இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஓய் கான்ஸ்டபிள், உடனே பத்த வை. அட கடவுளே, ஸ்டாப் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. உன் சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், வராதே. சொன்னா கேளு. ஐயம்மா, ஆளை விட்டுடு, தெரியாம வந்துட்டே. எம்மா, தயவு செஞ்சு போயிடு, வேணாம். எம்மா. சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா சார்? வீரனுக்கு வலிக்காதுடா. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஃபேனை எப்படி ஆஃப் பண்றதுன்னு யோசிக்கிறேன். சார், இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நான் இங்க தான் இருக்கேன், எங்கேயும் போறேன். அந்த ஃபேன் மறுபடியும் வந்துச்சுன்னா நாம காணாம போயிடுவோம். அட கசிட்டாராம், அந்த ஃபேன் மோட்டு பக்கம் போகாம பாத்துக்கப்பா. அது நின்னுட்டா அது இன்னும் பவர்ஃபுல் ஆயிடும்பா. ஜாக்கிரதையா பாத்துக்க. மோட்டோ, ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன் கேளையா. தண்ணிக்குள்ள டுபக்கடின்னு குதிச்சு அங்க நீந்திக்கிட்டே இரு. ஏன்னா ஃபேனால தண்ணிக்குள்ள வரவே முடியாது. இதான் என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. யாராவது மாவீரர்கள் வந்தா என்ன காப்பாத்துங்கப்பா. ஏன் நண்பனை அடிக்கிறே நீ? என்ன வேட்டையாடுறது பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். மோட்டோ, நீ எல்லாம் ஒரு நண்பனா? இந்த பயங்கரமான ஃபேனோட மோதுறதுக்கு எனக்கு சக்தி தேவைப்படுது. அந்த சக்திக்காக நான் என்ன பண்ண போறேன் பாரு. பிரச்சனைன்னு வந்ததோ நண்பன் கூட நம்மள கைவிட்டு போயிட்டானே. நாட்டி கடை பண்ணியா? சமோசா இருக்கடா. இன்னொரு தான் குடுறா.
என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டையா நீ அடிப்ப? என் ஃப்ரெண்டையா அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சு உனக்கு? ஆ? ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆ? ஆ? ஐ! யா! நான் குசரிக்க மாட்டியா? இந்தாடா உன்னுடைய ஃபேனு. அட மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. இந்த ஃபேனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண தெரியுமா? இப்படி உடைச்சிட்டியே. ஏன் மோட்டு இப்படி பண்ண நீ? நான் மண்டபையில நீ ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்த. அது விடாம எங்க போனாலும் நம்மள துரத்தி நம்மள கொல்ல பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு ஃபேன் முக்கியமா இல்ல நண்பன் முக்கியமாடா? சொல்லுடா. நண்பன் தான்டா முதல்ல முக்கியம் நினைக்கிறோம்டா நீ. அட மோட்டு, என் நண்பா, என்ன வார்த்தை பேசிட்டப்பா நீ? எனக்கு என் நண்பன் தான் முக்கியம். இந்த ஃபேன்லாம் எனக்கு முக்கியமே இல்லப்பா. என் நண்பன் தான் எனக்கு முக்கியம். எதுக்கு நீங்க இப்படி குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்படி தள்ள போற காரியம் என்ன ஆயிடுச்சு? இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் தேவையில்லாம சுத்திக்கிட்டே இருக்கீங்க. அட தடியானுங்களா, சாப்பாட்டு ராமனுங்களா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே. எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றதுக்கு உங்களால முடியுமாடா? என்னையும் தனியா யோசிக்க விட மாட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நானே இப்ப டென்ஷன்ல இருக்கேன். என்ன பார்க்க ஒருத்த வருவா, அவ இன்னும் வரலையேடா. அவ என்ன கொண்டு வருவான்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்பவே பவர்ஃபுல்லான பேட்டரியை கொண்டு வர போறாடா. இப்ப இந்த பேட்டரியோட சக்தியால நீங்க பெரிய பலசாலியா மாறிட்டீங்க ஜான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு சக்தி வந்திருக்குன்னா, அதாவது நீங்க நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் ஜான். என்னோட 10 கோடி ரூபாவை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஓகே தரேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறேன். தாராளமா பண்ணு, செஞ்சு பாரு. என்னோட 10 கோடி. ஹலோ, என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வெறும் ட்ரை மட்டும்தான். இனிமேதான் ஜாலியா இருக்க போகுது. மோட்டு 10 ரூபா அடிச்சு போராட்ட போறேன். ஜான் ஆயிட்டா ஜான். ஜான் ஆயிட்டா ஜான். குட்டப்பையில என்னடா விஷயம்? காலங்காத்தால வந்துட்டியா? ஏதாவது திருடிட்டு போக போறியா? இல்ல மோட்டு இல்ல. இப்ப நான் திருடுறது இல்ல. நான் ரொம்பவே நல்லவனா மாறிட்டேன். உன்ன மாதிரி ஓனாய் பசங்க எவ்வளவு நல்லவனா வேஷம் போட்டாலும் என்னைக்காவது உங்க புத்தியை காட்டிடுவீங்கடா. இல்ல இல்ல பாத்துல இல்ல. நான் இப்ப உழைச்சி சாப்பிடறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் மோட்டுவை பார்த்து தான் திருந்திட்டேன். மோட்டு, நீ ஒரு பெரிய மகான். நீ எல்லாருக்கும் உதவி பண்ற. இந்த ஃபுர்ஃபுரி நகரோட ஹீரோ. நீ காட்டுற பாதையில தான் நான் இனிமே நடக்க போறேன். நீ சொல்றத கேட்கும் போது என் கண்ணையே என்னால நம்ப முடியல. நீ இவ்வளவு நல்லவனாடா? உனக்குள்ள இவ்வளவு நல்லவன் ஒளிஞ்சிருக்கானா? மோட்டு, நான் இந்த நிமிஷத்துல இருந்து உழைக்க போறேன். அதுக்காக தானா டூர்ஸ் அண்ட் டிராவலிங் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்களோட டூர்ஸ் அண்ட் டிராவலிங் ஏஜென்சி மூலமா உங்களுக்கு ஒரு ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்சல்யூட்லி ஃப்ரீ. நம்புங்க மோட்டு, உங்களுக்கு ஹிமாலயஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆஹா, எனக்கு இமயமலைனா ரொம்ப பிடிக்கும். நான் இமயமலைக்கு போக போறேன். ஆனா அங்க எப்படிடா போறது? பை ஹேர் மோட்டு, பை ஹேர். அடே மோட்டோ, அந்த தண்டனக்க தண்டா ஏதோ தத்து புத்துன்னு உளறானா நம்பிராதரா. ஏதாவது வில்லங்க வச்சிருப்பான் அவன் கூடவே. சொல்றதை கேளுடா. இதுல என்ன கோல்மால் இருக்கு? உங்களுக்கு அப்படி சந்தேகம்னா இப்பவே நான் இவனை அனுப்பி வைக்கிறேன். குட்டப்பையில என்ன உடனே அங்க அனுப்பி வைடா. சீக்கிரமா அனுப்பி வைடா. நீ ரொம்பவே தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இங்க நீ புலம்பிக்கிட்டு இருக்க. உன் நண்பன் கிட்ட போக வேண்டாமா? இல்ல, இப்ப வடக்கு பக்கம் வாஸ்து சரியில்லையா. நான் சில்லுன்னு இருக்கிற ஏரியா பக்கம் இப்ப போகிற மாதிரி இல்ல. அப்படி நான் டெசர்ட்டுக்கு போயிடு. அடே வேலைய காட்டிட்டியா? என்னது? எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் குளிர்துடா, முடியல. எனக்கு எந்த பக்கம் போனாலும் கொது 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 கொதிக்குதுடா மோட்டோ. நான் சிக்கி சின்ன பின்னமா ஆக்கிட்டு இருக்கேன்டா. நீங்க எல்லாம் நல்லவங்க முன்னாலே சொன்னா என்னைக்குடா கேட்டிருக்கீங்க? இருடா, டாக்டர் ஜட்காவுக்கு போன் பண்றேன்.
அட நண்பா சீக்கிரம் வாப்பா ஏறு டாக்டர் ஜட்கா நீங்க எங்க போறீங்க? கஜ கஜா நாங்க மோட்டோ பத்துல காப்பாத்த போயிட்டு இருக்கோமாப்பா. கூட்ட ஜான் முதல்ல வழியா விடையா. அப்படின்னா நீங்க முதல்ல மோட்டுவை காப்பாத்த போறீங்களா இல்ல பாத்துலுவா? அட நண்பா மோட்டுவதான். ஓகே இப்பவே நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். கஜ கஜா என்ன இந்த கார் இப்படி ஃளைட் மாதிரி பறக்குதோ? கூட்ட ஜான் என்னையா பண்ண? சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சொல்லு இதெல்லாம் நீ எப்படி பண்ண? எப்படி 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 சொல்லு எப்படி? இத இப்படி அத பாவி சும்மா ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்ன ஏண்டா பறக்க விட்ட? சொல்றா. ஏப்பா உங்களுக்கு தியரிட்டிக்கலா சொன்னா புரியாதுல்ல, அதுக்கு தான் நான் பிராக்டிகலா பண்ணி காமிச்சேன். மோட்டோ மேலே கொதிக்குது கீழே கொதிக்குது. எனக்கு ஆறுதல் சொல்றது கூட பக்கத்துல யாரும் இல்லடா. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது வருவாங்களான்னு. இந்த இடத்துல குளிர தவிர வேற எதுவுமே கிடையாதுடா. நானே பயத்துல அடுங்கிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் நடமாட்டமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியலடா. பாண்ட பத்ரோ திடீர்னு எனக்கு பின்னாடி ஏதோ சூடா காத்தடிக்கிற மாதிரி இருக்குடா. நல்லா இருக்கு. அப்பா இப்பதான் சுகமா இருக்கு. அருமையா இருக்குடா. சூடான காத்து. மோட்டோ எனக்கு கூட ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கடா மோட்டோ. ஜக 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 ஜகன்னு. அநேகமா பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டோ. ஆமாண்டா. என்ன திடீர்னு மோட்டோ ஐபிசில பாட ஆரம்பிச்சுட்டா? சரி இங்க எங்க குழந்தை குரல் கேட்டுச்சு. அது எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம். மேல இருக்கா கீழே இருக்கா சைடுல? குழந்தை இல்ல மோட்டோ. எங்கடா போய்கிட்டு இருக்க? போகும்போது எங்க போறேன்னு கேட்காத. நீ எங்கடா போய்கிட்டு இருக்க அதை சொல்லு. அவ இந்த பக்கம் போறா. இவை நடனா இந்த பக்கம் போறா. நான் இங்க போறது. ஏம்மா டாக்டர் ஜாட்கா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பவர்ஃபுல்லான ஒரு பாச்ச பார்த்ததே இல்லையப்பா. ஆமா இந்த ஜான் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனானு தெரியலையப்பா. நிச்சயமா இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதப்பா. சரி வாங்க ஜானுக்கு பின்னால இருக்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு தோல்ல உரிக்கலாம். பின்னி பெடல்ல எடுக்கலாம். நம்பர் 1 நம்பர் 2 மோட்டு பத்துலைங்க கண்டிப்பா வருவாங்க. உங்களை பார்த்து உடனே கேட்பாங்க இந்த ஜான் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானு கேட்பாங்க. அப்ப நீங்க உங்க கிட்ட எதையாவது சொல்லி இங்க இருந்து அவங்கள அனுப்பி வச்சிடுங்க. புரிஞ்சதுல? ஓகே பாஸ் ஓகே. போடு மோட்டோ. பாடியை தூக்குங்கவே. அடுத்தவன ஆட்டை போடுத்துங்கிற பூரா கனமா தாயா இருக்கான். சொல்றா ஜான் கிட்ட இந்த அளவுக்கு பவர் எப்படி வந்துச்சு? மரியாதையா சொல்லு. சீக்கிரம் சொல்லு. சொல்லு 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 சொல்லு. இல்லனா உன் எலும்பை எண்ணிடுவ ஜாக்கிரதை. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. சிங்கம் சார் இவனை இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். இப்பவே சொல்லிடுறேன். நான் இப்பவே சொல்லிடுறேன். எங்க குட்டி ஜான் ஒரு ஜூஸ் குடிச்சாரு. என்ன ஜூஸ்ரா அது? ஏகப்பட்ட பொருளை போட்டாரு. 10 கிலோ வேப்பில, 10 கிலோ கறிவேப்பிலை, 10 கிலோ மாவில, அது மட்டும் இல்ல 10 கிலோ உப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டாரு. எல்லாத்தையும் அரைச்சி அவர் ஒண்ணா குடிச்சிட்டாரு. அதான் இவ்வளவு சக்தி. 18 மூலிகை பேரை சொல்றேன். இதெல்லாம் வச்சு ரசம் வைக்க போறியா? உண்மையை சொல்றேன். இல்ல இல்ல அதுதான் உண்மை. ஜூஸ் நான் தான் போட்டு கொடுத்தேன். ஆனா நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் என்ன அடிச்சே கொண்டுடுவாரு. இப்ப நாங்க மட்டும் என்ன பண்ண போறோமா? ஓகே ஓகே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப அதே மாதிரி ஜூஸ் நீ எனக்கும் போட்டு எனக்கு கொடுக்கணும். கூட தொண்டை கரகரன்னு இருக்க மாட்டோம். அதை சாப்பிட்டு நான் சக்திசாலியா மாற போறேன்டா. நான் கசப்பு
நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. இது எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல மொத்தமா குடிச்சாகணும், ஏகதமா குடிச்சாகணும், அப்பதான் அந்த சக்தி வரும். ஏய், சக்தி வந்துருச்சு, சக்தி வந்துருச்சு, சக்தி வந்துருச்சு. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூள் கலப்பை தோசை பண்ணி மட்டும். மோட்டோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் விடுறாங்களே, அதே மாதிரி இவர்கிட்ட போய் உன் ட்ரைலரை காட்டி மோட்டோ. பக்சர் அண்ணாச்சி, நீங்க இமாலயா போகணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. பை யாரு? அதுவும் உங்களை ஃப்ரீயா அனுப்பி வைக்கிறேன். டிக்கெட் காசுலாம் தரவே வேண்டாம். அப்படியா? பை யாரா? அதுவும் ஃப்ரீயா? அட போறேன் போறேன், நிச்சயமா போறேன். ப்ளீஸ் என்ன அனுப்பு. ஓகே. ஏய், டேய், நான் எதிர்பார்த்த அந்த சக்தி எனக்கு வரவே இல்லடா. நீ அப்படியே வாஸ்து பிரகாரம் திரும்பி நெல்லு. இமயமலை போக நீ தயாராயிடு மோட்டோ. ஏடா, யார் மேல கை வச்ச? உன்னை எங்க ஒன்னாலும் விட மாட்டேன். நீ கண்டன கட்டான்னு சொல்றா. உனக்கு இவ்வளவு சக்தி எங்கடா இருந்து வந்துச்சு? அப்ப மறுபடியும் வந்துட்டீங்களா அடி வாங்குறதுக்கு? சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த தடவை உங்களை அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களால திரும்ப வரவே முடியாது. சரி வாங்க, வந்து அடி வாங்க தயாராகுங்க. நில்லுங்க. அப்படியா? உனக்கு ஃபைட் பண்ணனும் ஆசையா இருக்கா? இப்ப காட்டுறேன் பாருடா உனக்கு ட்ரைலரு. ஏ மோட்டோ, எங்க இருக்க நீ? வா மோட்டோ, சமோசா சாப்பிட்டு இவர்கிட்ட வந்து உன் வேலையை காட்டு. அதே. சிங்கம் சார், என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா மோட்டி என்ன அடிச்சு எங்க அனுப்புவான்னு தெரியாது. அட போவி ஜான், நீ எங்களுக்கு ஹிமாலயாவை சுத்தி காட்ட. அப்போ நீ போய் அதை பார்க்க வேணாமா? ஆமா ஆமா, இதோ இப்ப அனுப்புறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.